ECBN ஸ்தாபனத்தார் வழங்கும் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு உலக மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக பாவம் செய்த ஆதாம் ஏவாளுடைய மீறுதலின் நிமித்தம் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு அடிமையாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்கும்படிக்கு அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக மரண சாயலில் அவர் தன்னை மரணத்திற்கு ஊற்றி அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரணத்தை சிலுவையில் ஜெயித்தவராக அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுந்த நாளில் நாம் சபை கூடி வருகிறோம். அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு உலகமெங்கிலும் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள சகோதர சிநேகத்தில், திருப்பந்தியில், அப்பம் பிட்கதில், வசனத்தில், உபதேசத்தில் உறுதியாய் அந்த ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதற்கு உலகமெங்கிலும் ஒவ்வொரு இடங்கள்லையும் சபை கூடி வருகிறோம். இந்த சபை கூடி வருகிற நீங்களும் நானும் தேவனுடைய அன்பையும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும், அவருடைய அன்பை ஆராதிக்க, அவருடைய அன்பை புகழ, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க நாம் சபை கூடி வருகிறோம். ஆனால் சபை கூடி வருகிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்ன? கர்த்தருடைய நாமத்திலே மற்றவர்களை நாம் ஆதாயப்படுத்துவதற்கு இந்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை, கிறிஸ்து இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்கிறத மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பெரிய கடமை நம்மிடத்திலே உண்டு. இதை செய்வதற்கு 3 முக்கியமான வசனங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 1:14, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். நீங்களும் நானும் கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த தேவ அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல கடனாளிகளாய் இருக்கிறோம். we are debtors. எப்படி இந்த தேவ அன்பை நாம் எடுத்து சொல்ல போகிறோம்? எப்படி இந்த கடனை நாம் அடைக்கப் போகிறோம்? இந்த ஒரு கடனாளி என்கிற எண்ணம் நமக்குள்ள பெருகினால்தான் சுவிசேஷ பணியில், மிஷனரி பணியில், மற்றவர்களுக்கு இந்த தேவ அன்பை கொண்டு செல்கிற பணியில் நாம் உற்சாகமாய் நாம் செயல்படுவோம். இந்த கடனை அடைக்கிற பணி, கடனாளி என்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது அதை எப்படி செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்வு முறையின் மூலமாக இந்த சுவிசேஷத்தை சாட்சியின் வசனத்தினால் சாட்சியாக பிரசங்கித்து இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த லைஃப் ஸ்டைல் எவாஞ்சலிசம், நாம் கொண்டு போகிற இந்த சுவிசேஷத்தை, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், அவருடைய சத்தியங்களை நாம் வாழ்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது தான் அதனுடைய தாக்கமும் மற்றவர்களுக்கு அது புரிந்து கொள்வதற்கும் அது எளிமையாக இருக்கும். நமக்குள் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு மனநிலை என்ன? நான் கடனாளியாய் இருக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல என்னால் இயன்ற மட்டும், அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். நம்மளால் முடிந்த வரைக்கும் எழுத்து பணியின் மூலமாக எழுதி சொல்லணுமா, அல்லது போய் சொல்லணுமா, அல்லது நான் இப்படி இந்த மாதிரி மீடியாவில் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் மூலமாக, டிவி சேனல்ஸ் மூலமாக சொல்லணுமா? இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா நிறையா இருக்குது. இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்னும் பல ஊடக பிளாட்ஃபார்ம்ஸ், மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. எப்படியெல்லாம் இந்த வசனத்தை, தேவ அன்பை, சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக சிலுவையில் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார் என்கிற, அவர் திரும்ப வரப்போகிறார் என்கிறத மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள, விசுவாசிக்க நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில் பவுல் இன்னொரு பதத்தை பயன்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும், நான் கடனாளியாக இருக்கிறேன், இந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த
கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் அ டியூட்டி. நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. இந்த ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க, அது ஒரு devoirனு சொல்லுவாங்க. நான் செய்ய வேண்டிய ஒரு எனக்கு உரிமை மட்டும் இல்லை, துருவா மட்டும் இல்லை. ஃப்ரெஞ்சில் சொல்கிறோம்னா உரிமைனா துருவான்னு சொல்லுவாங்க, கடமைக்கு devoirனு சொல்லுவாங்க. நான் கடவுளுக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு, கர்த்தருடைய நாமத்திற்கு, இந்த சத்தியத்திற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இது நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. கடமையை செய்யும் போது யாருக்குள்ளேயும் பெருமை வராது. கடனை அடைக்கும் போது யாருக்குள்ளேயும் பெருமை வராது. ஊழியம் செய்யும்போது, சுவிசேஷத்தை சொல்லும்போது, நாம் சொல்வதினால் மற்றவங்க ரட்சிக்கப்படும் போது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, அல்லது நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்போது, அவங்களுடைய சரீர வேதனைகள் நீங்கி அவங்க சுகமாகும்போது, இதில் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாம் கடனாளிகளாக இருக்கிறோம், நாம் கடமையை செய்கிறோம். மூன்றாவது இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 26, 27. இங்கே எபேசு சபையின் மூப்பர்களை அழைத்து பவுல் சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 25லிருந்தே வாசிக்கிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். முதலாவது, நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ரெண்டாவது, நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மூன்றாவது, எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன்னு பவுல் சொல்கிறார். மற்றவர்களுடைய இரத்த பழி, இதை நான் சொல்லலைன்னா மற்றவர்களுடைய இரத்த பழி என்னிடத்தில் கேட்கப்படும். இந்த இரத்த பழிக்கு நீங்குவதற்கு எப்படி நம்முடைய கைகளை நாம் சுத்தமாக காத்துக்கொள்வது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடன் அடைப்பதும் கடமையை செய்வதும் அது பெருமை அடிக்க முடியாது. அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை அல்லது நாம் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடன். ஆனால் இரத்த பழிக்கு நான் நீங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு அவசரம் இருக்குது. இது கர்த்தர் கணக்கு கேட்பாரு, என்கிட்ட இரத்த பழி கேட்பாரு. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், சமுதாயத்தில் என்னோடு நெருங்கி பழகிற என்னுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க, அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், பாவங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர் திரும்ப வரப்போகிறாரு, மரித்து இயேசு கிறிஸ்து உயிர்த்த இயேசு திரும்ப வரப்போகிறார் என்கிற இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல, இந்த வேதாகமத்தை மற்றவர்கள் வாசிக்க செய்யலைன்னா அந்த இரத்தப்பழி நம்முடைய கைகளில் கேட்கப்படும். உனக்கு தேவ அன்பு தெரியும், ஆனால் அந்த தேவ அன்பை மற்றவர்களுக்கு நீ சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு ஆண்டவர் கேட்டார்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம்? எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கிறிஸ்துனுடைய உயிர்த்த நாளை நினைவு கூறுகிறோம். அந்த நாட்களை எண்ணி உலகமெங்கிலும் ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு சபைகள்லேயும் வித்தியாசமான முறைகளில் பண்டிகைகள் அல்லது விழாக்கள், கொண்டாட்டங்கள். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர்த்து எழுந்தார், பாவத்தை வென்றார், நம்மை ரட்சித்தார். அவருடைய கீழ்ப்படிதலினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தினால நாம் ஜீவனுக்கு பிரவேசித்திருக்கிறோம். அவர் எப்படி மரித்து உயிர்த்து எழுந்தாரோ, கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் மரித்தாலும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். எல்லாம் வெரி குட். ஆனால் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல இந்த நாட்களில் நாம் எப்படி சுவிசேஷ பணியில் ஈடுபட போகிறோம்? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, குறிப்பாக வாலிபர்கள், குறிப்பாக ஊழியர்கள், இந்த ஊழியத்தை செய்யும்போது, இந்த தேவ பணியில் ஈடுபடும்போது தாழ்மையாக, உண்மையாக,
எளிமையாக, அன்போடு, சாந்தமாக மற்றவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு இந்த அன்பை நாம் கொண்டு செல்ல வேண்டும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இன்றைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை உணராமல், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் யாராவது இருப்பீங்கன்னா, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதோ இப்பொழுதே இரட்சணிய நாள். நீதிமொழிகள் 20வது அதிகாரத்திலேயும் ஒரு நீதிமொழிகள் 29வது அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துதல். பல முறை வசனம் சொல்லப்படுது, பல முறை ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார், நமக்கு உணர்த்துகிறார். சொல்லப்பட்டும் நாம் கடினப்படுத்தும் போது, இல்லை எனக்கு தேவையில்லை, நான் கேட்க மாட்டேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லும்போது சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான்னு நாம் வாசிக்கிறோம். இது ஏதோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் வசனத்தின்படி வாழாமல் வசனத்தை புறக்கணிக்கும் போது அந்த கடின இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் நிச்சயம் கணக்கு கேட்பார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த சுவிசேஷ பணியை, இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய நாமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல நானும் நீங்களும் கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சொல்லுவதற்கு சொல்லாமல் விட்டால் அந்த இரத்த பழியை கர்த்தர் நம்மிடத்திலே கேட்பார். இந்த 3 உணர்வும் நமக்குள் இருக்குமானால் இன்னும் தீவிரமாக இன்றைக்கு இரட்சணிய நாள், இப்பொழுதே அந்த அனுக்கிரக காலம். அடிக்கடி சொல்லப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறது போல நமக்கு தெரியும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகணும்னு. ஆனால் கடினமாக அல்லது வெட்கப்பட்டு இந்த தேவ அன்பை கொண்டு போகாமல் இருந்தாலும் சரி, அல்லது இந்த தேவ அன்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி, அல்லது கொண்டு போக வேண்டிய விதத்தில், வழியில், முறையில் இந்த சத்தியத்தை சொல்லாமல் சுய லாபத்திற்காக அல்லது சுய மகிமைக்காக அல்லது ஒரு ஆதாய தொழிலைப் போல பணம் சம்பாதிப்பதற்காக இந்த ஊழியத்தை செய்யாமல் உண்மையும் உத்தவமாக, தாழ்மையாக, பரிசுத்தமாக இந்த ஊழியத்தை செய்யும்போது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நிச்சயம் நாம் நம்முடைய கடமையை நிறைவேற்றுவோம், நம்முடைய கடனை அடைப்போம், இரத்த பழிக்கு நீங்களாகுவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே பிதாவே உம்மிடத்திலே வருகிறோம். எங்கள் கடமையை உணர்ந்து கடனை அடைத்து எல்லாருடைய இரத்த பழிக்கு நாங்கள் நீங்களாகுவதற்கு இந்த உத்தமமான ஊழியத்தை உண்மையும் உத்தவமாய் செய்ய, தாழ்மையாய் செய்ய, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றைக்கே இரட்சணிய நாள் என்று மற்றவர்களுக்கு இந்த தேவ அன்பை கொண்டு செல்வதில் இன்னும் உற்சாகமாய் செயல்படவும், ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துதான் மெய்யான இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு பலமுறை சொல்லப்பட்டும் புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை நீர் தயவாய் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாவங்களை மன்னிக்கிறவரே, குற்றங்குறைகளை மன்னிக்கிறவரே, இந்த நாளில் யார் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு கேட்குறாங்களோ இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால் பாவங்களை மன்னித்து உம்முடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிற இரத்தம், அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசுவீராக. ஒருவேளை நான் ஒரு துரோகி, நான் ஒரு அக்யூஸ்ட் கிரிமினல் என்று சொல்லி ஒளிந்து மறைந்து இருதயத்தில் புழுக்கத்தோடு இருக்கிறவர்கள் இருப்பார்களே, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அவர்களுடைய வீட்டில், அவருடைய இருதயத்தில் தெய்வீக சமாதானம் உண்டாவதற்கு, புத்தி தெளிந்து இளையகுமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பினது போல எங்கள் வஸ்திரங்களை அல்ல, எங்கள் இருதயங்களை கிழித்து திரும்புவதற்கு அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும். நீர் நொறுங்கின ஆவி உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறவர்,
தன் பாவத்தை மறைக்காமல் அவைகளை அறிக்கை செய்யும்போது அதை விட்டு விடுவதற்கு நீர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் யார் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய பரம்பரை பாவங்களையும் சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் மன்னிப்பீராக. ஆண்டவரே, அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வீராக. காத்துக்கொள்ளும் கிருபை பெருகட்டும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. ECBN ஸ்தாபனத்தார் வழங்கும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இப்பொழுதும் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு விசேஷித்த ஒரு நாளாக கர்த்தரை நம்ம பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால், துதிக்கிற இடத்துல விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. நாகும் 1:13 இப்படியாக சொல்கிறது, இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை கர்த்தர் இன்றைக்கு முறிக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாடி துதிக்கிற வேளையில், அன்றைக்கு பவுலும் சீலாவும் பாடி துதித்த வேளையிலே கட்டுகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது என்று, அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக, ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த நாளிலே எங்களோடு கூட நீங்களும் இணைந்து கர்த்தரை ஆராதிங்க, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you. Hallelujah. ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை 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 ஆண்டவர்க்கே, ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மையன்றி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு, உம்மருகில் எப்போதும்
நித்திய பேரின்பம் உண்டு. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே. ஆராதனை 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 ஆண்டவர்க்கே. ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல ஆண்டவருடைய பிரசன்னத்துல. ஹல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆறுதல், எத்தனை பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார் அவருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவோம், அவருக்குள்ள எப்பவும் மகிழ்ச்சியா இருப்போம். ஆமேன். என்னுடைய கண்மலையாகிய கிறிஸ்துவை நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மகிமைப்படுத்துவேன். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆமேன். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மறைய செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மறைய செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே. உற்சாகமா எல்லாம் இருக்கிற இடங்களில் ஹalleluya. இந்த ப்ரோகிராமை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த நாளிலே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஒரு விடுதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த
எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடங்களில் கர்த்தர் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஓராதானா ஷிக்கத்தரவா. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆராதிக்கிற வேளையில ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை, ஒரு டெலிவரன்ஸ் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஷாதாரி பாபா 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 பாபா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் இருக்கிற இடங்களில ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடங்களில் நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. இன்றைக்கும் ஹல்லேலூயா கர்த்தர் உங்கள் நுகங்களை முறிக்க போகிறார். கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பாடி துதித்த வேளையில இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க கழுத்தில் இருக்கிற நுகங்களை கர்த்தர் முறித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆராதித்து இருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நாளிலே விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நுகத்தை இன்றைக்கு முறித்திருக்கிறார். கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்திருக்கிறார். விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you. God bless you.